ரஷ்ய அதிபர் புதினுடனான சந்திப்பை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் திடீர்னு ரத்து செய்திருக்கிறாரு. அது பற்றி தான் இன்றைக்கு டிகோட் பகுதியில் பார்க்க இருக்கிறோம். தன்னுடைய நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை அப்படின்னு ட்ரம்ப் சொல்கிறாரு. என்ன சிக்கல் அப்படின்னு பார்க்கலாம். ரஷ்யா தன்னுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறதுனால ட்ரம்ப் இந்த அதிரடி முடிவை எடுத்திருப்பதாக தெரியுது. தற்காலிக போர் நிறுத்தம் தேவையில்லை, நிரந்தரமான அமைதி ஒப்பந்தம் தான் தேவை அப்படின்னு ரஷ்யா சொல்லுது. பேச்சுவார்த்தை நடத்த தற்காலிக போர் நிறுத்தம் தேவை அப்படின்னு சொல்கிறாரு ட்ரம்ப். இந்த முரண்பாட்டின் காரணமாக தான் சந்திப்பு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. ட்ரம்ப் புதின் சந்திப்பு அப்படிங்கிறது ரத்து ஆனதுனால என்ன விளைவுகள்லாம் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுக்ரைன் ரஷ்யா அப்படின்னு இரண்டு நாடுகளும் தாக்குதல்களை தீவிரப்படுத்தக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். இதனால் சர்வதேச அளவிலான பதற்றம் இன்னும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஐரோப்பிய யூனியன் நாடுகள் ரஷ்யா மீதான தடைகளை விரிவுபடுத்தவும் ஒரு வாய்ப்பு உருவாகும். இது உலகளாவிய விலையேற்றத்திற்கு வழிவகுக்கக்கூடியதாக மாறலாம். ஒரு பக்கம் ரஷ்யாவும் யுக்ரைனும் தங்களுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ட்ரம்ப் அடிக்கடி தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டே இருக்கிறார். ரஷ்யாவை ஆதரிக்கிறாரு, அப்புறம் யுக்ரைனை ஆதரிக்கிறார், யுக்ரைனை எதிர்க்கிறாரு, ரஷ்யாவை எதிர்க்கிறார், இப்படி மாற்றிக்கிட்டே இருக்கிறார். ட்ரம்ப் யாருக்கு ஆதரவாக இருக்கிறார் அப்படிங்கிறதே புரியாத ஒரு புதிராக இருக்கிறது அப்படிங்கிறது தான் ரெண்டு நாடுமே பார்க்குது. ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளை யுக்ரைன் ரஷ்யாவிடம் விட்டுக் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சில சமயங்களில் ட்ரம்ப் சொல்கிறாரு. சில நாட்கள்லேயே இதை மாற்றிட்டு யுக்ரைன் விட்டுக் கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாரு. யுக்ரைனுக்கு மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதங்களை வழங்க வேண்டும் அப்படின்னு சில சமயங்களில் பேசக்கூடிய ட்ரம்ப் புதினுடனான பேச்சுக்கு பிறகு அப்படி எந்த ஆயுதத்தையும் தர முடியாதுன்னு மறுத்து விடுகிறார். போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் அவர் தீவிர ஆர்வம் காட்டினாலும் தன்னுடைய இந்த அமைதி திட்டம் உடனடியாக செயல்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு வலியுறுத்தலை முன்வைக்கிறார். ஆனால் ரஷ்யாவோ யுக்ரைனோ இதை பிடிவாதமாக இருக்கிறதுனால விரக்தி அடைஞ்சிட்ருக்காரு ட்ரம்ப் அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. ட்ரம்ப் இரண்டு துருவங்களுக்கு இடையில் அலைபாய்கிறார். ஒன்று, யுக்ரைன் நிலத்தை விட்டுக் கொடுக்க சொல்லி சமாதானத்துக்கு அழுத்தம் கொடுப்பது. மற்றொன்று, ரஷ்யாவின் பிடிவாதத்தை கண்டு அதிருப்தி அடைந்து கடுமையான பதிலடி கொடுக்க போவதா அச்சுறுத்துறது. இப்படி ரெண்டு இடத்துலையும் அவர் இருக்கார். ரெண்டு எக்ஸ்ட்ரீமுக்கும் போயிட்டு வந்துட்டுருக்காரு. மொத்தத்தில் யுக்ரைன் ரஷ்யா போரை விட ட்ரம்பின் நிலைப்பாடு தான் மிகவும் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது அப்படின்னு அரசியல் நோக்கர்கள்லாம் பார்க்குறாங்க. இந்த சிக்கலை எப்போது தீர்க்க போகிறது ட்ரம்ப் அரசாங்கம் அப்படிங்கிறத தாண்டி இந்த சிக்கல் தீர்க்கப்பட வேண்டும் என்பதில் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளுமே அதை கவனிக்க தொடங்கியிருக்காங்க.